எதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வருது, எதனால் சிக்னஸ் வருது? கொஞ்சம் குறைய வேர்ல்டு ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு, ஃபுட்டில் கரெக்ட் ஆகிடுச்சு, கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, ஜங்க் ஃபுட் வருது, ஹேர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, சுத்தம் இல்லாதனால வருதுன்றோம் இல்லையா ஹெல்த் இஷ்யூஸு. ஸ்லீப்லெஸ், தூக்கம் இல்லாதனால வருதுன்றோம், கரெக்டாக. அடுத்து எக்ஸசைஸ் இல்லாதனால வருது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால, இன்னொரு சில அதர்ஸ் அடிக்ஷன்ஸ்லேருந்து வருதுன்றோம், மொபைல் ஃபோனுன்றோம். இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டு என்னென்னா லைட்டாக, எங்கள் வீட்டில் அதான் நடக்கும், லைட்டாக ஒரு மாதிரி இருக்குன்னா மொபைல் நிறைய பார்க்குறேன். என்ன சொல்கிறோம், இப்போ எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே அவுட்டரில் சில மாற்றங்கள் நடந்ததுனால தான் நம்ம பாடியில் சிக்னஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு நினைக்கிறோம். 30% தான் இது உண்மை. ஆனால் 70-90% ரீசன் என்னென்னா ஸ்ட்ரெஸ், பேனிக், ஓரிஸ், ஆன்சிட்டி, டிப்ரெஷன், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஹோப்பிங் அதர்ஸ், ஓவர் டிபெண்டிங், ஓவர் ஆங்க்ரி, ஜெலஸ், அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்ட், கம்பேரிசன்ஸ், ஃபியர், ஓவர்லோட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏதோ உலகமே என் தலை மேலே தான் இருக்குன்ற நினைப்பு சிலருக்கு. இன்கிரைஸ்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான ரீசன் கரப்டட் வேர்ல்டு அல்ல, கரப்டட் ஹார்ட் தான். ஓவர் ஹொரிஸ் இருக்கக்கூடாது. ஓவராக நீங்கள் ஓவர்லோடு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருந்துட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் பீரியட்ஸ் டிஸ்கண்டினியூ ஆகக்கூடாது, அதுக்கு நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் உங்கள் பீரியட்ஸ் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கான ரீசனை கூட போய் கேளுங்க. அவங்க சொல்ல ஃபுட்டு ப்ராப்ளம்னு, ஓவர் ஸ்ட்ரெஸ், சிலர் எப்பவுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருப்பாங்க அதர்ஸ் மேலே. இதனால் என்ன ஆகுனா சின்ன சின்னதுக்கெல்லாம் ஹர்ட் ஆவாங்க. நான் சொன்னதை பண்ணாதீங்க. நீங்கள் இன்கிரைஸில் லைஃப் கவர்னன்ட்குள்ளே இருந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கீங்கன்னா ரீசன் வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட்டு, நீங்கள் அது இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது கிடையாது. நம்மளுடைய சரீரத்தை நல்லா கவனிங்க. இயேசு சொன்னார், வெளியே இருந்து வர்றது உன் சரீரத்தை என்ன பண்ணாது, உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது தான் உன் சரீரத்தை சிக்னஸ்குள்ளே தள்ளி கொண்டு இருக்கிறது. ஹோல் வேர்ல்டு வந்து இப்போ கரப்டட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபெய்த்தில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோம். என்னன்னா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் யாதொன்றை குடித்தாலும் அதை என்னை சேதப்படுத்தாது. ஆல்வேஸ் ஃபுட்டு, ஆல்வேஸ் க்ளீனாக இல்லைனா இது வரும், க்ளீனாக அதெல்லாம் க்ளீனாக இல்லாதனால வரல, நீ இப்படி வாயினால தான் இப்போ சிக்கிட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் சொல்லணும், எந்த ரீசன்னாலையும் என்னுடைய சரீரம் தீட்டுப்பட முடியாது. அப்படின்னா தீட்டுனா என்ன சொல்கிறேன்னா சிக்னஸ். என்ன நினைக்கிறீங்க, ஓவர் ஒர்க் இருக்கு? இல்லை. பவுல் சொன்னார், நான் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவராஜ்யத்துக்கு பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்குள்ள இருந்த கிருபையை அப்படி பிரயாசப்பட வைத்தது. நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு மேலே நீங்கள் டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கணும். பிளாக்ஸ்க்கு ரீசன் ஓவர் ஸ்ட்ரெஸ், இல்லை கொழுப்பு நிறைய சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க. நான் சொல்கிறேன், அது ஒரு 30% ரீசன் தான். அதுக்கு தேவன் சொல்றார், உன் அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னில் விலக்குவேன். அதை செஞ்சுட்டாரு. வியாதி, அதன் மூலமே வருகிற வியாதி விலக்கப்பட்டு இருக்கிறது. சரி, விளக்கப்பட்டிருக்கு, அவர் ஆசீர்வதிச்சார். இப்போ எதனால சிக்னஸ் ஆர் வீக்னஸ் வருதுன்னா, நான் இந்த 13 சொன்னல, எல்லாம் சொல்லுங்க, கரப்டட் வேர்ல்ட்னால இல்ல, கரப்டட் ஹார்ட்னால.